ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க. இந்த மட்டன் குழம்ப எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி வைக்கிறோன்றது தான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கடுகு, சோம்பு, ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கின சாம்பார் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 1/2 கிலோ மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகு, சோம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின சாம்பார் வெங்காயம் தான். இந்த சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கணும் பொன் நிறத்துக்கு. சாம்பார் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டே இருக்கும்போது தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறியும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த கறியும் சேர்ந்து அதோட நல்லா வதங்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள். நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு பெரட்டி எடுத்துட்டு குக்கர் போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ இதை நான் 10 to 12 விசில் வைக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறமா ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். மட்டன் நல்லா வந்திருக்கு. கறிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பூவாக வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.